Hey guys, welcome back to Bake with Banu Samee Tamil. ரமலான் வாழ்த்துக்கள் எல்லா முஸ்லிம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓரியோ ஐஸ்கிரீம் வித் ஜஸ்ட் 3 இன்க்ரீடியன்ட்ஸ். மூணு பொருளை வச்சு இந்த ஓரியோ ஐஸ்கிரீமை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. 120 கிராம் ஓரியோ பிஸ்கெட் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பிக் பேக்கெட் ஒன்று வருது, 120 கிராம், அது யூஸ் பண்ணால் போதும். பிஸ்கெட்டில் இருக்கிற க்ரீமை இந்த மாதிரி தனித்தனியாக பிஸ்கெட் தனியாக க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால இந்த க்ரீம் வந்து நம்ம ஐஸ்கிரீமோட நல்லா ஜெல் ஆகும், இல்லைனா நம்ம க்ரீம் வந்து அங்கங்கே திட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி போடுறோம். செப்பரேட் பண்ண க்ரீமை ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிஸ்கெட்ஸை மிக்சிலேயோ இல்லைனா இந்த மாதிரி ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு மணல் பதத்துக்கு வரணும். நான் இங்கே ஜிப்லாக் பேக்கில் போட்டு இந்த மாதிரி ஒரு ரோலிங் பென்னை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுறேன். இது மணல் பதத்துக்கு வந்துடும். இல்லைனா நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு நிமிஷம் கொரப்பாக அரைச்சிங்கன்னா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி டெக்ஸ்சரில் தான் வரணும். ஒரு மணல் பதத்துக்கு இருக்கணும். ஓரியோ மிக்சர் ரெடி ஆயாச்சு, எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கமாக. பவுலையும் ஹேண்ட் பீட்டர் பிளேடையும் ஃப்ரீசரில் 1 மணி நேரம் வச்சுருங்க. என்னுடைய வெனிலா ஐஸ்கிரீம் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன். நான் இங்கே கோ க்ரீம் யூஸ் பண்ணுறேன். என்னுடைய வெனிலா ஐஸ்கிரீம் வீடியோவில் அமுல் க்ரீம் யூஸ் பண்ணியிருப்பேன். 25% ஃபேட். இந்த கோ க்ரீமும் நல்லா திக்காக இருந்துச்சு. 25% ஃபேட். போத் உங்களுக்கு நான் வந்து ஒவ்வொரு ஐஸ்கிரீம்ஸ்க்கும் ஒவ்வொரு க்ரீம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். நீங்கள் அமுல் க்ரீம் கிடச்சிருந்தா நீங்கள் அமுல் க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி கோ க்ரீம் கிடச்சதுன்னா கோ க்ரீம் யூஸ் பண்ணுங்கள். அமுல் க்ரீமில் வந்து 25% லோ ஃபேட் இருக்குது. எனக்கு 7லேருந்து 8 நிமிஷம் 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு அமுல் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு. ஆனால் இந்த கோ க்ரீம் வந்து எனக்கு 3லேருந்து 4 நிமிஷத்துலேயே நமக்கு பீட் ஆகிடுச்சு. இது நீங்கள் ஓவர் பீட் பண்ணிட்டா கூட அது வெண்ணெய் ஸ்டேஜுக்கு போயிடும். ஒன்ஸ் அது வெண்ணெய் ஸ்டேஜுக்கு போயிடுச்சுன்னா கம்பேக்கே கிடையாது. உங்களுக்கு இந்த கோ க்ரீம் கிடச்சிருந்தா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு 3 நிமிஷத்துலேயே அது பீட் ஆகிடும். அமுல் க்ரீம் மாதிரி கிடையாது. நீங்கள் ஒயர் விஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 4லேருந்து 5 நிமிஷம் தாங்க ஆகும் பீட் பண்ணுறதுக்கு. அதுவே அமுல் க்ரீம்னா எப்படியும் 10லேருந்து 12 நிமிஷம் ஆகும். பாருங்கள், க்ரீம் எவ்வளோ ஸ்டிஃபாக இந்த பதத்துக்கு தான் வரணும். உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய வெனிலா ஐஸ்கிரீம் வீடியோவையும் செக் பண்ணிக்கோங்க. க்ரீம் ரெடி ஆயாச்சு. இதுதான் க்ரீம் கன்சிஸ்டன்சி, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நீங்கள் இது கொஞ்சம் ஓவர் பீட் பண்ணிங்கனாலும் வெண்ணெய் பதத்துக்கு போயிடும். இதில் நாம் வச்சுருந்த அந்த ஓரியோ க்ரீமை போட்டு நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம 350லேருந்து 400 கிராம் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றலாம். நான் இங்கே 350 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணும் அப்படின்னா 400 கிராம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல், இல்லைன்னா விட்டுருங்க. எப்படியும் நம்ம ஓரியோ போடுறதுனால அந்த ஃப்ளேவர் நமக்கு தெரியாது. நல்லா கலந்துக்கோங்க. இதில் நம்ம கோர்ஸ்லி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற ஓரியோ மிக்சரையும் இதில் போட்டுருங்க. போட்டு 1 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓவர் மிக்ஸும் பண்ணாதீங்க. பார்த்தீங்களா, ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் நமக்கு ரெடி ஆயாச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. டீப் ஃப்ரீசர் பவுலாக இருக்கணும். மேலே நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஓரியோ பிஸ்கெட்ஸை கார்னிஷ் பண்ணுறேன். உங்களுக்கு ஓரியோ பிஸ்கெட்ஸ் இல்லை அப்படின்னா மேலே நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கார்னிஷ் கூட பண்ணலாம், உங்கள் இஷ்டம்தான். கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை கிளிங் ரேப் பண்ணி ஃப்ரீசரில் ஒரு 5லேருந்து 6 மணி நேரம், இல்லைன்னா ஓவர் நைட், ஒரு நைட் ஃபுல்லாக வச்சுருங்க. நான் ஓவர் நைட் தான் வச்சுருந்தேன். நெக்ஸ்ட் டே இதை ரிமூவ் பண்ணி ஸ்கூப் பண்ணலாம். பாருங்கள், இது ரொம்ப க்ரீமி, ரிச் அண்ட் லோடட் வித் ஓரியோஸ். இது உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓரியோஸ் இருக்கிறதுனால பிஸ்கெட்ஸ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருந்துட்டுன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.